ஒரு பெரிய லேடர், பெரிய ஏணி இருக்கு. அதுல இருந்து ஒருத்தங்க விழுந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அடியே படல. எப்படி? கரெக்ட். ஓகே. உன்கிட்ட ஒரு பவுல் இருக்கு, அதுல 6 ஆப்பிள்ஸ் இருக்கு. நீ 4 ஆப்பிள் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்ட. இப்போ உன்கிட்ட எவ்வளவு இருக்கும்? 4. ஹேய், ஆமா, நீ 2 சொல்லுவேன்னு நினைச்சேன். பரவாயில்ல. ஓகே. ஒருத்தர் வெளியே போறாரு, திடீர்னு மழை பெய்யுது. அவர்கிட்ட குடம்லாம் எதுவுமே இல்லை, பட் அவர் முடி எதுவுமே நனையல. எப்படி? இல்ல, ப்ரொடெக்ஷனுக்கு எதுவுமே வைக்கல அவர்கிட்ட, எதுவுமே இல்லை. அவர் தலைமுடி நனையவே இல்லை. அவங்க கால்ல போயிட்டு இருந்தாங்க. இல்ல இல்ல, ரோட்ல தான் நடந்து போயிட்டு இருந்தாரு. ரெயின் கோட்டு கொடை எதுவுமே அவர்கிட்ட இல்லை, பட் அவர் தலைமுடி நனையவே இல்லை. எப்படி? ஏன்னா அவர் மொட்டை போட்டிருந்தாரு. அது நீதான் கண்டுபிடிக்கணும், அதுதான் ஆன்சர். சரி, அடுத்தது. ஒரு பையன் கடைக்கு போனான். கடையில் போய் நிறைய பொருட்கள் வாங்கி ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்தான். வீட்டில் வந்து பார்த்தா பேக் எம்டியாக இருந்தது. எப்படி? ஓகே. இப்போ நான் சொல்ல போகிறது எதுன்னு நீ கெஸ் பண்ணணும். இதில் நம்ம மேலே போகலாம், கீழே வரலாம், ஆனால் அது மட்டும் அசையாமல் அப்படியே இருக்கும். அசையாம அது அசையவே அசையாது, ஆனா நம்ம அதுல மேல போலாம், கீழே வரலாம். லிஃப்ட் தான் அசையுமே, மேல கீழே போகுமே. நாம அதுல மேல போலாம், கீழே வரலாம், ஆனா அது மட்டும் அசையாம அப்படியே அதே இடத்துல தான் இருக்கும். ஸ்டெப்ஸ், படியில நீ மேலே இறங்குற கீழே இறங்குற, ஸ்டெப்ஸ் அசையாம அதே இடத்துல தானே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஒரு ரூம் இல்ல ஒரு வீடு, அதுல 3 ரூம்ஸ் இருக்கு. ஒரு ரூம் ஃபுல்லா புக்ஸ், ஒரு ரூம் ஃபுல்லா மணி, ஒரு ரூம் ஃபுல்லா இம்பார்ட்டன்டான ஃபைல்ஸ் இருக்கு. தீ பிடிச்சிருச்சு அந்த வீட்டில். 3 ரூமுமே தீ எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ போலீஸ் வராங்க. வந்து எதை ஃபர்ஸ்ட் நினைப்பாங்க? எந்த ரூம்ல இருக்கிற தீய ஃபர்ஸ்ட்? நோ, ராங் ஆன்சர். போலீஸ் வந்து எப்படி ஃபயர் நினைப்பாங்க? ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து தானே ஃபயர் நினைப்பாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின். இதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் இருக்கும். இதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் இருக்கும். நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும். ஒரு சேவல் இருந்தது. அது இந்த வீட்டுக்கு சொந்தமான சேவல். அது பக்கத்து வீட்டில் போய் முட்டை போட்டுச்சு அப்படின்னா அந்த முட்டை இந்த வீட்டுக்காரங்களுக்கு சொந்தமா, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொந்தமா? நோ, சேவல் சொன்னா. ஒரு சேவல் முட்டை போறாரு. ஓகே. ஒரு வீடு, அதை 4 பேர் சேர்ந்து 10 நாள்ல கட்டி முடிச்சிட்டாங்க. அதே வீட்டை 8 பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல கட்டுவாங்க? 16. இல்ல, அந்த வீடு தான் ஏற்கனவே கட்டி முடிச்சிட்டாங்களே. முட்டை முட்டை கோழி முட்டை. இந்த பொருள் உன்னோடது தான், ஆனா உன்னை விட மற்றவங்க தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன? எது? காரா? உன்கிட்ட எங்க இருக்கு காரு? நான் சொல்றது உனக்கே உனக்கானது. இது உன்னோட திங்ஸ் தான், ஆனா உன்னை விட மற்றவங்க தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க.
அது என்ன? தெரியல. உன்னோட நேம். ஆமாம், உன்னோட நேம் உன்னை விட நாங்கள் எல்லாரும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பரவாயில்ல, எல்லா கொஷினுக்கு நல்ல ஆன்சர்.